என் பேர் வைஷாக் சோம்நாத். நான் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஐம் ஃப்ரம் கேரளா. இது என்னோட முதல் தமிழ் படம். ஏற்கனவே 2 மலையாளம் படம் பண்ணியிருக்கேன். ஆனா, அது வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் தான் இருந்தது. ஸோ, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ, வென் 2024ல வந்து வென் விஜய் ரீச்ட் அவுட் டு மீ அண்ட் ஹீ செட் தட் ஹீ வாண்ட்ஸ் டு பிரிங் மீ ஆன் போர்ட் ஃபார் த ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபியூ மீட்டிங்ஸில் வந்து விஜய் ஒரு ஆதர்ஷ் தான் இருந்தது. ஆதர்ஷ் இது இப்படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ அந்த டைமில் வந்து I knew that I understood that he is pretty clear about what he wants for the film, and he is pretty aware of what I have done, what I am capable of. ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறதுக்கு. அண்ட் இட் ஆக்சுவலி ஃபீல்ஸ் லைக் அ வெரி பர்சனல் ஜேர்னி ரேதர் தென் எ வெரி கொமர்ஷியல். அது படம் வந்து ரொம்ப கொமர்ஷியலான ஸ்பேஸில் இருக்குது, but still it feels like a very personal journey. So thank you very much for the entire team, especially Vijay. um, yeah, this padam this film is coming in theaters on 6th. So ellarum poi parunga, support பண்ணுங்க. Thank you. So nice of you, sir. And அடுத்தபடியாக I would like to welcome the producer ஆனந்த் ஷா. ஒரு முக்கியமான ஒரு படம் கொடுத்துருக்காரு. அடுத்தடுத்து நிறைய படங்கள் இவங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து வரும் நான் நம்புகிறோம். ஸோ share a few words about the film, sir. ஆனந்த் ஷா, sir. गुड इवनिंग एवरीबॉडी, नमस्कार। मुझे तमिल नहीं आता है तो मैं हिंदी में बताऊंगा। सॉरी फॉर दैट, आपको थोड़ा बेयर करना पड़ेगा। அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ சாருக்கு வந்து ஹிந்தி மட்டும்தான் பேசுவார், அதனால் அவருக்காக இன்றைக்கி நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். फर्स्ट टाइम जब ये स्टोरी हमारे पास आई थी, हमको स्टोरी अच्छी लगी, कुछ डिफरेंट लगी थी स्टोरी, तो हम लोगों ने थोड़ा इंटरेस्ट लिया। फिर विजय से 1-2 बार इंटरेक्ट हुआ, जूम हुआ। तो एक चीज़ विजय का मुझे सबसे ज़्यादा ये अच्छा लगा कि उन्होंने कभी भी मुझे ऐसा रोज़ी पिक्चर नहीं बताया कि ऐसा कर लेंगे, वैसा कर लेंगे, बहुत पैसा कमा लेंगे, बहुत कुछ बड़ा हो जाएगा। वेरी सिंप्लिसिटी। एंड सेकंड थिंग, जब हम कुछ आगे बढ़े, जब बात बढ़ी कि उनके साथ अब मूवी बना रहे हैं, मैं कोतगिरी भी गया था शूटिंग देखने के लिए। तो वहाँ पे भी कभी भी ऐसा मतलब कोई शो शाइन ताम झाम ऐसा नहीं था। मतलब उसका क्लियर था कि इट इज़ इट, जो है वो है, यू चूज़, आप डिसाइड करो, इफ़ यू इंटरेस्टेड, आपको सही लगता है तो ही आप आगे बढ़ना। और कोतगिरी में भी काफ़ी चैलेंजेस थे, वेदर का, लोकल अथॉरिटीज़, बट उससे जब भी बात होती थी विजय से तो मतलब उसका वो एटीट्यूड रहता था कि झुकेगा नहीं साला, कुछ भी हो जाए करेगा हम लोग तो। एंड थैंक्स फॉर निवेदिता, सीबी, अतुल, नासर सर, लक्ष्मी प्रिया, आप लोगों ने बहुत मेहनत किया है, बहुत डेडिकेशन है सबका, थैंक्स अ लॉट। एंड स्पेशली विजय, मतलब ये जितना भी अभी तक हुआ है मेरे एक्सपेक्टेशन से बहुत ज़्यादा अच्छा है, म्यूज़िक भी बहुत अच्छा है, थैंक्स अ लॉट। या थैंक यू। சார் பேசினது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சிம்பிளான ஹிந்தியில் பேசிட்டாரு. புரியாதவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ விஜய் சார், த டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம், ஃபர்ஸ்ட் டைம் சாருக்கு கதை வந்து நரேட் பண்ணப்போ கொண்டு வந்தப்போ இந்த மாதிரி ஒரு கதை பார்த்ததே இல்லை. அண்ட் ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு ஸ்டோரி லைன், சிம்பிளிசிட்டியான ஒரு பர்சன். அண்ட் பொதுவாகவே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப நம்ம வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு லெவலில் பண்ணலாம், அதுலேருந்து நம்ம காசு சம்பாதிக்கலான்னு தான் வந்து டெபியூட்டான்ஸ் வருவாங்க. ஆனால் சார் அப்படி கிடையாது. ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் வந்தார். அண்ட் கோத்தகிரியில் வந்து ஷூட் பண்ணுறப்ப அந்த ஒரு ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா மினிமலிஸ்டிக்கான ஒரு செட் ஒர்க்கோட படத்தையே முடிச்சு கொடுத்தாரு. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் நம்ம எல்லாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. एक चीज़ और कहना रह गया, मैंने विजय से एक बार डिस्कस किया था कि मेरा प्रोडक्शन हाउस स्टार्ट करना है, मैं ऑफिस के लिए जगह देख रहा हूँ बॉम्बे। तो उसका क्लियर था, आनंद भाई ये सब फालतू तामझाम और खर्चा मत करो, मूवी पे पैसा डालो, ये सब शो शाइन से कुछ नहीं होगा। एंड आई लाइक दैट, थैंक यू।
ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் ஆரம்பிக்க போகிறேன், இதுக்கு ஒரு தனி ஆஃபீஸ் செட்டப்லாம் மும்பையில் நம்ம போட்டு ரொம்ப வேறு லெவலாக ஒரு ப்ரெப்ரேஷனோடு இருக்கணும்னு நான் கேட்டப்போ விஜய் சார் வந்து இதெல்லாம் வேண்டாம், ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம படத்துலேயே அந்த காசு இன்வெஸ்ட் பண்ணோன்னா இன்னும் அவுட்புட் அண்ட் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாவே வரும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. யா, தேங்க்யூ. இப்போ ஆனந்த் ஷா சார் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு சைடு ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ அடுத்தபடியாக ஐ லைக் டு வெல்கம் வெங்கி சார். ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கதை கேட்டக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுவார். வாங்க சார். ஸோ லாஸ்ட் ஒரு வாரமாக ஆனந்தோட பேசி பேசி என்னோட ஹிந்தியை இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட மேடையில் நான் வந்து பேசுகிறேன் என்னோடய லைஃப்பில். அண்டு 4-5 வருஷம் முன்னாடி விஜய் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொன்னார். எனக்கு எதுக்கு சொன்னாருன்னு அப்போ புரியல. அப்புறம் நான் வந்து சரி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ப்ரொடியூசர் அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலாக ப்ரொடியூசர்னால் இன்னமும் எனக்கு வந்து சுத்தமாக என்னன்னு அது ஓகே இதெல்லாம் பண்ண போல் இருக்கு அப்படின்னு நான் வந்து நினச்சிட்ருக்கேன் இப்போவும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து அவர் ஒரு 35 வீடு தேடி இருப்பார் அந்த லொக்கேஷனுக்கு. அவருக்கு வந்து அந்த எதுவாக இருந்தாலும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு விஜய் வந்து முதலேருந்தே அதில் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஸோ அந்த 35 வீடு தேடிட்டு இந்த ஒரு வீடு தான் எனக்கு வேணும், இது வந்து ஆனால் அந்த வீட்டோட ஓனர் வந்து படம் எடுக்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சது ப்ரொடியூசர்னு என்ன பண்ணணுன்னு. என்கிட்ட வந்து கேட்டார், அவர்கிட்ட போய் எப்படியாவது இந்த வீட்டை தேடி பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு. ஸோ அவர் வந்து கொச்சியில் இருக்கார். அவரை போய் தேடி பிடிச்சி 4-5 வாட்டி சொம்படிச்சு அவரை வந்து கரெக்டாக கூட்டு வந்து அவர் வந்து இந்த வீட்டில் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஹாரர் படம் எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாதுன்னு பல கண்டிஷன் போட்டார். ஸோ கடைசியில் அதை மேனேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து ஏதாவது சிம்பிளான ஒரு விஷயம்னா அவர் வந்து விஜய் மெசேஜ் அனுப்புவார், இந்த 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 மாதம் எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு. ஆனால் அவர் கூப்பிட்டாருன்னு என்ன அர்த்தம்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, யாராவது ஒரு ஆக்டர் வந்து இன்றைக்கி செட்டுக்கு வரல, கால் ஷீட் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுன்னா நம்மளை கூப்பிட்ருவார். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிஞ்சிடுச்சு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் ப்ரொடியூசர்னால் என்னென்னு. ஆக்சுவலாக நான் 2-3 நாள் ஷூட்டிங் போயிருந்தேன். விஜய் வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட 103-102 டிகிரி காய்ச்சல் இருக்கும். ஆனால் அதோடு வந்து அவர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார் இந்த படத்தில். மோர் இம்பார்ட்டன்ட்லி இங்கே சில பேர் வந்து மேடையில் இருக்காங்க, இந்த ஆக்டர்ஸ் அண்ட் வேதா அண்ட் வைஷாக், கீழே மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 30-40 பேர் ஒரே இடத்துல இவ்வளவு ஒரு கோர்வையாக வந்து ஒர்க் பண்ணி நான் வந்து எந்த பிஸ்னஸ்லையும் நான் பார்த்ததில்ல. இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி, ஒரு வெரி வெரி க்ளோஸ்லி நெட் டீமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் விஜயோட எஃபர்ட்காகவும் அவரோட க்ரியேட்டிவிட்டிக்காகவும் ஐ விஷ் திஸ் மூவி பிகம்ஸ் எ பிக் சக்ஸஸ். அண்ட் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சார் வந்து இப்போ தான் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் முதல் படத்துலேயே நடிக்கலாம் கற்றுக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. போடியம்லாம் பிடிக்காம மாசா இந்த பின்னாடி இருந்து பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தீங்க சார். நீங்கள் அந்த ஒரு ஆராவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்டைல்லாம். ஸோ அடுத்தபடியாக நான் வந்து ஒரு நபரை கூப்பிட போகிறேன். அவர் வந்து ஆரம்பமே முதல் படமே இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார். அப்புறம் சுழல் 2 அப்படின்னு சொல்லி அவருடைய கதாபாத்திரம் மூலமாக ஒரு சுழல் வந்தார் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அடுத்து இப்போ ஓ பட்டர்ஃப்ளை, அடுத்து டிசி அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. சூஸியாக இருந்தாலுமே செலக்டிவாக இருக்குது, செலக்டிவாக இருந்தாலுமே மக்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு அதுல் ப்ரோ. அடுத்தடுத்து பெரிய சம்பவங்கள்லாம் பண்ண போகிறார் அப்படின்றது இதன் மூலிமா தெரியுது. லெட்ஸ் வெல்கம் அதுல் ப்ரோ to share a few words about the movie. ஐயோ, அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அதுல். நான் ஓ பட்டர்ஃப்ளை படத்தில் அர்ஜுன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு. வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விஜய்க்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் இல்லைன்னா எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அவர் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி நான் படம் பண்ண போகிறேன், நான் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் அனுப்புகிறேன், அது படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட் ஹாஃப் படிச்சுட்டு எனக்கு முடிக்கும்போது இந்த கதை எப்படி முடிய போகுது அப்படின்ற ஆர்வம் ரொம்ப எனக்கு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணார். அது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்னை செலக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார். எனக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இது ஒரு பயங்கரமான ஸ்டோரியாக இருந்துச்சு. இதில் எப்படியாச்சும் நம்ம வந்து
ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருந்துச்சு. ஏன்னா இதில் நிறைய பணமும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னும் போது, நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் நான் வந்து ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்த மாதிரி இதில் பண்ண முடியாது. இதில் கொஞ்சம் சீரியஸாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பும் இருந்துச்சு. அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும் என்னை வந்து நான் ஒரு புது நபர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இன்க்ளூடிங் விஜய், ஆனந்த், வெங்கி எல்லாருமே வந்து என்னை நம்பி இந்த ரோல் கொடுத்தது வந்துட்டு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனாலும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்பி. அதனால் அந்த அந்த பொறுப்பும் ஆடடாக ரொம்ப இருந்துச்சு. என்னோட கோ ஆக்டர்ஸ் நிவேதிதா, சிபி ப்ரோ, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு செட்டில். நீங்கள் இதில் பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஆனால் வந்து பின்னாடி வந்து எவ்வளோ சில்மிஷங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸாக வந்து நிவேதிதா வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ட்ரெய்லரில் டீசரில் பார்த்தது வந்து ரொம்ப கம்மி. அது இன்னும் படத்தில் இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் சிபி ப்ரோ வந்து அவர் ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான எசன்ஸ் வந்து அவரோட ரோலுக்கு கொடுத்துருக்காரு. அது படத்தையே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருச்சு. அண்ட் எங்களுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரீடிங், ரிஹர்சல்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நாசர் சார், நான் சொல்லவே தேவையில்ல, அவர் ஒரு லெஜெண்ட். அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதே ஒரு பெரிய இதுவாக பார்க்குறேன், ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அவரோட நாலேஜை பற்றி. அண்ட் அவர் ரொம்ப ஒரு டீப்பான பர்சன். அவர் ஒரு ஆக்டிங் லெஜெண்ட். அதெல்லாம் தாண்டி நான் அவர் வந்து ஒரு க்யூட்டாக சார்மிங்கான ஒரு ஆளாக பார்த்தேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு எங்களோட சேர்ந்து அவரோட எனர்ஜியும் பயங்கர ஹையாக இருந்துச்சு செட்டில். எல்லாரையும் அப்படியே கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படி தான் இருந்தார். அண்ட் கீர்த்தா கைலாசம் மேமும் அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நான் அவங்களோட நட்சத்திரம் நகர்கிறது பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் ரொம்ப நிறைய பேசிகிட்டு இருந்தேன் அவங்களோட. அண்ட் லக்ஷ்மி பிரியா அவங்களோட எனக்கு அவ்வளோ சீன்ஸ் இல்லை. ஆனால் வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் டெக்னிக்கல் டீம், வேதா, ஐ மீன் டிஓபி வேதா, மியூசிக் வைஜாக், எல்லாம் ப்ரொடக்ஷன் டிசைனர் சரண்யா, டிஐ, சவுண்ட் டிசைன், சவுண்ட் மிக்ஸ், இது எல்லாமே எல்லாருமே அவங்களோட இந்த வேர்ல்டை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன தேவையோ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் மியூசிக்கும் கேட்டு 2 சாங் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே இன்னும் நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்குது இதில். இந்த 24 கிராஃப்டையும் வந்துட்டு ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான சினிமாவை கொடுத்துருக்காரு விஜய். கண்டிப்பாக நீங்கள் வந்து March 6th இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எங்களை மாதிரி ஒரு புது டீம் எல்லாருமே இதில் வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் டைம் மெயின் ஸ்ட்ரீமில் வந்துட்டு பெருசாக வந்து பண்ணணுன்னு ஒரு ஆசையோடு வந்து பண்ணியிருக்கோம். ப்ரெஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் இல்லாமல் எங்களால் வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியாது. உங்களோட எழுத்துக்கள் தான் எங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு போகும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பேச. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கண்டிப்பாக ஆஃப்டர் ரிலீஸ், போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பேசப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, விவரிக்க முடியாத அளவுக்கு நிறைய ஒரு எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், நடிப்பு பயங்கரமாக காமிச்சிருக்கீங்க. அந்த ஒரு பெட் சீன் இருக்குது, அதை நான் பார்த்தேன், பயங்கரமாக இருக்குது. அது தேட்டரில் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கிடைக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஆக்டிங்க்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட போகிறேன்னா, தமிழ் திரைப்பட உலகில் புதிய தலைமுறை நடிகர்களில் ஒருவராக திகழ்கிறார். இயல்பான நடிப்பு, நம்பிக்கையூட்டும் திரைநடை மற்றும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இதன் மூலமாக தொடர்ந்து பல்வேறு விதமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிப்பில் புதுமையை வெளிப்படுத்தி வருகிறார். எதிர்காலத்தில் இவர் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்க போகிறார். லெட்ஸ் வெல்கம் சிபி சந்திரன் ப்ரோ டு ஷேர் a few words about the movie. ஹலோ, வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வடபழனியில் வந்து பல ஆஃபீஸில் வந்து நான் ஃபோட்டோ கொடுத்து நடிக்க சான்ஸ் கிடைக்குமான்னு நான் தேடி இருக்கிறேன். ஸோ எனக்கு எப்போயாச்சும் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி நடுங்கும் உள்ள என்ன பேசுகிறதுன்னு. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசணுன்னு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீமே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம். அவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசும்போதே தெரிஞ்சு, யாருமே ஒரு யூஸ்வலாக பேசுகிற மாதிரி இல்லை. எல்லாருமே
ஒரு ஒரு மாதிரி ஒரு ஜென்ரிக்காக ஒரு யூஸ்வலாக படத்தில் பேசாத மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ நானும் அதே தான் சொல்கிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் த்ரில்லர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூஸ்வலாக வந்து நம்ம காமெடி பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக இப்போ அர்ஜுன் ரெட்டி, இப்போ சேது இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம், இன்டென்ஸான மூவிஸ். பட் இது வந்து ஒரு த்ரில்லர். நல்லா பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னாலே ஒரு த்ரில்லர் தான். நம்ம ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இருந்திருப்போம், லவ் பண்ணியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பார்ட்னர்ட்ட இருந்து கண்டிப்பாக மறைச்சிருப்போம். அது எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே யாருமே ரொம்ப நல்லவரும் கிடையாது, ரொம்ப கெட்டவரும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருப்போம். அது அவங்க நல்லதுக்காகவும் இருக்கலாம், நம்ம நல்லதுக்காகவும் இருக்கலாம். ஸோ அப்படி மறைக்கும்போது அந்த ஒரு திக்குன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும். ஐயோ இது இப்படி நம்ம ஃபோன் எடுத்து பார்த்துருவாங்களோ, இல்லை இந்த மெசேஜை படிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த த்ரில்லிங். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க த்ரில்லர் வந்து என்னதான் மர்டர் மிஸ்ட்ரி இல்லை வேறு எந்த மாதிரி படத்துலையுமே வராது. அது வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு நியூ கைண்ட் இந்த படம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்ஸை வந்து பற்றி பேசியிருக்காங்க. நம்மளே பார்ப்போம், இப்போது இந்த மெசேஜை யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான், நம்ம லைஃபே காலின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. எப்படி ஒரு ஹஸ்பண்ட், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எப்படி ஒரு ஹஸ்பண்ட்டை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றது தான் கதை. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் நிறைய விஷயங்கள் பற்றி ஆக்சுவலாக பேசுது. ஆக்சுவலாக நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரையுமே நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நியூஸ் அண்ட் மீடியா எடுத்தால் இப்போ ஓப்பன் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும், டிவோர்ஸ் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை தான் வருது கண்டிப்பாக. இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே யாரையுமே பிடிச்சிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒருத்தங்கள்கிட்ட ஒரு விஷயம் மறைக்கிறோன்னாலே அவங்க நம்மளுக்கு தேவைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதனால தான் நம்ம வந்து ஒரு பயத்தில் இவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால தான் மறைக்கிறோம். அப்படி அவங்க நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு நினச்சோன்னா ஓப்பனாக பண்ணிவிடுவோம். அது யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அது கல்யாணம் ஆகியிருந்தாலும், இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, நான் என்னனாலும் பண்ணுவேன்னு நினச்சா அந்த ரிலேஷன்ஷிப் மேலே அவங்களுக்கு அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஆல். இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சா தான் அவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒன்று வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன், என் பாஸ்ட்டில் உள்ளதோ இல்லை ப்ரெசென்ட்டில் உள்ளதையோ ஹோல்ட் பண்ணுறேன்னு நினச்சாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. பட் இதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. அப்படி மறைக்கிறது தப்பு தான். பட் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்தால் அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அதை வந்து எப்படியாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது இந்த தப்பெல்லாம் மறைச்சி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். அது வந்து நிறையா டைம் பேக் ஃபயரும் ஆகும். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். அதுவும் இப்போ எஸ்பெஷலாக இப்போ இந்த சினிமா இந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா டிவோர்ஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு சைடு கல்யாணம் அந்த விஷயங்கள் பார்த்தா, இன்னொரு சைடு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. அது எனக்கு புரியுது. ஏன்னா வந்து இப்போ இந்த சினிமா ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டு. இப்போ ஏன்னா நான் வந்தேன்னா, நான் இப்போ இங்கே வரும்போது என்ன ஏதுன்னே தெரியாமல் ரொம்ப ஒரு ஒரு பிளைண்டாக தான் வந்தேன். அதனால தான் இங்கே வரவே முடிஞ்சுச்சு. நம்ம ரொம்ப யோசிச்சா இந்த ஃபீல்டில் வரவே முடியாது. அந்த கஷ்டம் ரொம்பவே அதிகம். இப்போ மென்டல் ஹெல்த்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் அதை பற்றியும் கண்டிப்பாக பேசணும். இதை நான் கொஞ்சம் இன்டர்வியூஸ்லேயும் பேசியிருந்தேன். பட் மென்டல் ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலைன்றது டெய்லிலாம் இருக்காது. இப்போ நான் மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டூடியோஸ் கிட்ட வந்தேன் பிரசாத்துக்கு. ஒரு இது அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆயிருக்கு எனக்கு இங்கே வரத்துக்கு. ஆனால் நான் படம் நடித்தது ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 50 நாள் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. நான் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லலை. கொஞ்சம் அப்கமிங்கில் இருக்கிறவங்க இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு 50-60 நாள் தான் வேலை இருக்கும். இல்லை பெரிய ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலும், இப்போ விஜய் சார், அஜித் சார் மாதிரி ஸ்டார்ஸ் பார்த்தீங்கனாலும் அவங்க ஒரு படம் நடிப்பாங்க வருஷத்துக்கு. அவங்களுக்கு ஒரு 120 நாள் தான் வேலை இருக்கும். மேக்ஸிமம் 100 நாள் இருக்கும். மீதி 200-300 நாள் நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கணும். அந்த 300 நாள் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபேமிலி, நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அந்த மென்டல் ஹெல்த்னால. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பல பிரச்சனை இருக்கும். காசு வராது. 9 to 5 ஜாப் மாதிரி இது கிடையாது சினிமா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவனித்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இது எல்லாருக்குமே இங்கே நடக்கிறது தான். ஸோ அந்த கஷ்டத்தையும் தாண்டி இங்கே நம்ம நிலச்சிருக்கணும்னா நம்ம கொஞ்சம் அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம அந்த 60 நாளுக்கு வேலை பண்ணுறதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த 300 நாள் இது சொல்கிறது வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஆனால் சொல்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. இப்போ நம்ம
இப்போ ஒருத்தரோட ஒரு ஒரு சைடை பார்ப்போம். லைக் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை அந்த தப்புலேருந்து அவங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றத ஒரு சைடு பார்ப்போம். பட் நம்ம இன்னொருத்தரோட சைடையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு எம்பத்தின்ற விஷயம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நம்மளோட பீஸ்க்காக. ஏன்னா நம்ம இன்னொருத்தரோட இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த தப்பை மட்டுமே சொல்லாமல் அவர் ஏன் பண்ணார், என்ன எதனால நடந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன வச்சே சொல்கிறேனே, இப்போ நான் ஒரு படத்தில் போயிட்டு ஃபுல்லாக ஆடிஷன்லாம் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து அந்த படம் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். நான் என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் கெடுத்துக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போய் பண்ணுவேன். ஏன்னா அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டு ஏதாச்சும் எங்கேயாச்சும் போவேன், ட்ராவல் பண்ணுவேன். அதை வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அவங்கள பற்றி யோசித்தோம்னா, ஐயோ இது அவங்க வேணுன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸாக இருந்திருக்கும், இல்லை நம்மளோட பெட்டராக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பீஸ்க்காக நம்ம இதெல்லாம் யோசித்தோம்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரியாக இருக்கும். இன்னொன்று அவங்களையும் நம்ம ரொம்ப தப்பான ஒரு மோட்டிவில் பார்க்க மாட்டோம். ஸோ இந்த எம்பத்தி நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் தேவைப்படுது. லைக் இப்போ நம்ம டக்குன்னு கை நீட்டி சொல்லிடுறோம், இவன் தப்பு அவன் தப்பு, இவரோட இவரோட ஃபேமிலி சரியில்லை, அவரோட ஃபேமிலி சரியில்லை, இவர் சரியாக பார்த்துக்கல, அவங்க சரி. பட் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அவங்க மற்றவங்களோட ஒரு சைடையும் பார்த்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நடந்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பீஸ் வந்து கொடுத்துருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்குறதுனால. அதெல்லாம் தாண்டி இப்போ நான் படத்தை பற்றி பேசும்போது ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப் தான் இந்த படமே. இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்புன்றது ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டுருக்குது. நம்ம ஓவரால் பர்சனல் லைஃப்லேயும் சரி, மீடியாலேயும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த ரிலேஷன்ஷிப் விஷயம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டாவோ இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி பேசினாவோ நிறையா ஒரு ஒரு ட்ராக்ஷன் வருது. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக வரேன். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். பட் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ் எல்லார் லைஃப்லேயுமே இருந்திருக்கும். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ இருந்திருப்பாங்க. அது பிரச்சனையே கிடையாது, அதில் எந்த தப்புமே கிடையாது. அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது தான், ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம முன்னேறி அடுத்ததுக்கு போகிறோன்னு. பட் எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். அப்போ வந்து 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை நடக்கும்போது ஒரு கம்பேரிசன் ஒரு ஃபேக்டர் வருது. எப்படின்னா, ஏய் அங்கே இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், அவன் என்னை எப்படி பார்த்துக்கிட்டான், இப்படின்றத அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றியோ சொல்லும்போது அந்த கரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மைண்டு வந்து உடஞ்சிரும். ஏன்னா என்றைக்குமே அந்த கம்பேரிசன் வந்து நம்ம பண்ணவே கூடாது. அப்படி அங்கே இருக்கும்போது ஜாலி அப்படி இருந்தால் அது எக்ஸே கிடையாது, அதை விட்டுட்டு போயிடணும். அதனால தான் இங்கே பல பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கும் பர்சனலாக நடந்திருக்குது. நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் இருக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அந்த எக்ஸை பற்றி பேச, அப்போ அவங்க கூடயே போய் இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு 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 கோவமும் வரும், ஒரு இதுவும் வரும். இந்த கம்பேரிசன் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கம்பேரிசன் ஒன்று மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணும், இல்லை நம்மளை அஃபெக்ட் பண்ணிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறையா சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ எப்படி பார்த்தாலுமே ஒருத்தரோட ஒருத்தர் பெட்டராக தான் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எடுத்திங்கன்னா, இப்போது நான் ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறேன்னா கண்டிப்பாக என்னோட இன்னொரு ப்ரொஃபைல் ரொம்ப பெட்டராக இருக்கும். இதை நான் மென்டல் ஹெல்த்தோடு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 hours 6 hours சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஃபாலோயிங் வரும், ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பயங்கர போஸ்ட் வரும், ஒருத்தர் திடீர்னு ஒரு பெரிய ஸ்டார் ஆவார். அது தப்பே கிடையாது. மக்களுக்கு யாரை எப்போ பிடிக்கும்னு சுத்தமாக தெரியாது. அவங்களுக்கு எப்போ பிடிச்சாலுமே நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இந்த கம்பேர் பண்ணி நான் அவனோட பெட்டராக தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் வரமாட்டேங்குது, இல்லை அவன்லாம் ஒரு ஆளா, அவன் எதுக்கு இவ்வளோ பெரிய ஆளாகிறான், இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளையும் கெடுத்துப்போம், கூட இருக்கவங்களையும் கெடுத்துப்போம் அந்த ஒரு கோவத்தில். ஸோ இது எல்லாத்தையுமே ஏன் எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா, இந்த சிச்சுவேஷன்லாம் நானும் இருந்திருக்கிறேன். நானும் இப்படி யோசிச்சிருக்கிறேன். என்னோடய லைஃப்பும் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்குது. அப்புறம் யோசித்தேன், இதெல்லாம் எதுக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம். நம்மளோட தட்டில் இருக்கிற சோறை யாருமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தன் தட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவன் சாப்பிட்டு போகிறான். நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோ தான், இது சாப்பிட்டா போதுன்ற மாதிரி ஒரு ஜோனில் தான் இப்போ வந்தாச்சு. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து ரிலேட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ரிலேஷன்ஷிப், மென்டல் ஹெல்த், ஸோ எல்லாத்த பற்றியுமே பேசுது. இதுக்கு பெருசாக ஒரு சொல்யூஷன்லாம் நம்ம கொடுக்கல, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால். பட் எல்லாத்தையும் ஒரு ஹியூமனைஸ் பண்ணணும். இப்போ 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 2வது நாளில் வந்து எனக்கு இந்த புருஷனை பிடிக்கல, இல்லை இந்த ஒய்ஃபை பிடிக்கலன்னா, இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கலாமே, என்ன இப்போ வந்து சொல்கிறேன்னு கேட்குறது ஈஸி. பட் அதை கேட்குறதையும் கொஞ்சம் நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா பெட்டர். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கிறாங்களோ இப்போ யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோணி இருக்குதுல்ல,
அது அட்லீஸ்ட் சொல்கிறாங்களே, சில பேர் சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஏதோ பண்ணுறாங்க. பட் அந்த சொல்கிறத வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் ஒரு மெயின் இது. ஏன்னா இந்த டாபிக் நம்ம இது வரைக்கும் பேசினதே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே போயிடுவோம். ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணியா அப்படின்ற மாதிரி போயிடுவோம். தெரிஞ்சாலும் ஓகே, ஏதோ ஒரு மொமெண்ட்டில் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகலை, இல்லை பிடிக்கல. சரி யோசி, கேளு. அவனை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரில, இப்போ அவன் பெரிய சைக்கோவாக இருக்கிறான், என்ன பண்ணுறது? ஸோ அந்த அந்த சைக்கோ கூடயே வாழ முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சின்ன வயசில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சண்டை டெய்லி நடக்கும். நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பாத்திரம்லாம் உடையும். ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு அந்த ஒய்ஃப் போட்டு இது பண்ணுவாங்க. நான் யோசிப்பேன், டெய்லி என்னடா இப்படி நடக்குது, எப்படா இந்த மனுஷன் இந்த இவங்களோட இவ்வளோ நாள் இருக்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் இன்னைக்கு தேதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கொஞ்சம் செட் ஆகலைன்னா சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. அந்த விதத்தில் நம்ம ரொம்பவே மாறி இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணால் நல்லது அப்படின்றது எனக்கு தோணுது. இதை தாண்டி இப்போ நம்ம பேஷன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை நோக்கி கொஞ்சம் ஓடிட்டே இருந்தோம்னா இது எல்லாமே மறந்துடும்னு தோணுது. இதை நான் நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் விஜய் சாரோட மாஸ்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் அஜித் சாரோட துணிவு பண்ணியிருக்கேன். அந்த டைமில் நிறையா பர்சனலாக பேசியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஒரு ஹியூமனாக இருக்காங்க. ஒரு நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க பண்ணுற எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு வேறு மாதிரி நம்ம வந்து அவங்களும் சாதாரண மனுஷங்கன்றது எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சுச்சு. ஏன்னா நானுமே அப்படி தான் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு அஜித் சார் ஃபேனு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அட்டகாசம் படத்துக்குலாம் கணபதி ராம் தியேட்டரில் அந்த கதவை உடச்சிட்டு போயிருக்கோம். அப்படி பார்த்தவரை வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது இல்லை பேசும்போது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க தான். அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆசைகள்லாம் இருக்குது. ரொம்ப சாதாரணமான ஒரு பழக்கங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே எனக்கு அங்கே பழகும்போது தான் புரிஞ்சுச்சு. ஸோ இது ஸ்டார்ஸுன்றதுனால அவங்க ரொம்ப இவங்க எப்படா இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இல்லாமல் இவங்களும் மனுஷங்க, அவங்களுக்கும் நல்லதும் இருக்கும் கெட்ட சைடும் இருக்கும். ஸோ தே ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ். அந்த ஒரு ஜோன் வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. ஸோ இது எனக்கு என்ன ஏன்னு தெரில, இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நிறையா மீடியா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படமும் அதை பற்றி பேசுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து இந்த டைமுக்கு ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் த்ரில்லர்ன்றது ஒரு புது ஜானராக இருக்கும். ப்ளஸ் டேரக்டர் சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி வந்ததுலேருந்தே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துலையும் உங்கள் சப்போர்ட் தேவை. இதை அப்படியே இக்னோர் பண்ணிடாமல் ஒரு ரிவ்யூஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக ரிவ்யூஸ் போடுங்க. வியூஸ் வருதுன்றதுக்காக இல்லை அதுக்காக நம்ம ஏன்னா நானே பார்ப்பேன் நிறைய படத்துக்கு ரிவ்யூஸே வரமாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் ரிவ்யூஸ் இருந்தால் போடுங்க, நல்லதோ கெட்டதோ போடுங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நான் பேசினதாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் பேசின கருத்தாக இருக்கட்டும், அது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ரைட்டாக இருக்கலாம். ஸோ பட் அந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி அட்லீஸ்ட் பேசவா செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்லாம் வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த படம் காசு எடுக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல படம் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு இக்னோர் பண்ணிடாமல் ஒரு ஒரு பேச்சாச்சு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிகினிங்காக இருக்கும். என் கூட நடித்தவங்க நிவேதா, அத்துல் எல்லாருமே ஒரு நல்ல ஆக்டர்ஸ். அவங்களுக்குமே இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாசர் சாரோட நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ப்ளஸ் லக்ஷ்மி பிரியா, கீதா மேம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சீக்கிரமே இன்னொரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். வாவ், என் ஸ்பீச் எல்லாம் மறந்துட்டேன் அவர் பேசுனதை கேட்டு. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிஜமாலே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறது. ஹோ பட்டர்ஃப்ளை, கேப்டன் மில்லர் படம் முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபிலிம். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் அந்த படத்துக்காக போட்ட உழைப்பு எல்லாமே நிறைய லேர்னிங் இருந்தது. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு வந்து என்னோடய விஷ் வந்து கிராண்ட் ஆகலன்னு தோணுச்சு அந்த டைமில். ஸோ அப்போது ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ ஃபேஸ். மேபி திஸ் ப்ரொஃபஷன் இஸ் நாட் ஃபார் மீ. மேபி நம்ம வேறு ஏதாவது பண்ணலாமே லைஃப்பில், வை ஆர் வி வேஸ்டிங் டைம்ன்ற மாதிரி ஒரு டிப்ரெஸிங்கான ஒரு ஃபேஸ் தான் அது. ஸோ லெட்ஸ் டேக் அ பிரேக்.
அப்படின்னு யோசிக்கும் போது தான் விஜய் சார் ரீச்ட் அவுட் டு மீ. அப்போ தான் ஹோ பட்டர்ஃப்ளை என் லைஃப்பில் வந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன் இது வரைக்கும் நான் கேட்டதுலேயே ரொம்ப அருமையான ஒரு நரேஷன். ரொம்ப கஷ்டம் அந்த நரேஷன் சொல்கிறதுக்கே, ஆனால் அவ்வளோ அழகாக அந்த நரேஷன் சொன்னார். அண்ட் அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு கேரக்டர். நான் என் லைஃப்பில் அந்த டைமில் இருந்த சுச்சுவேஷனும் இந்த கேரக்டர் எனக்கு வந்த டைமிங்கும் பயங்கரமாக அலைன் ஆச்சு. ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல்ஸ் நிறையா நிறைய ரிஹர்சல்ஸ் அண்ட் ஆல் வி ஹேட். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃப்ளைட் ஏறி எல்லோரும் கிளம்பி செட்டுக்கு போனாங்க. அன்றைக்கி ஈவினிங் நான் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஐ வென்ட் த்ரூ அ மேஜர் சர்ஜரி. அந்த டைமில் வந்து அகெயின் டு ஐ ஹாவ் டு ரியலி டூ திஸ்ன்ற மாதிரி ஒரு கொஷின். பட் அந்த டைமில் எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, இன்னமும் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து காம்ப்ளெக்ஷன் பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க, டஸ்கி டோன் பற்றி பேசுகிறாங்க. இன்னும் நிறைய படங்களில் வந்து நிறைய ஹைரார்கி இருக்குது. அது எதுவுமே கிடையாது இந்த டீமில். அதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். பட் நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த டைமில் அவங்க எவ்வளவோ பெரிய ஸ்டார்ஸ் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஷூட் போயிருக்கலாம். பட் எனக்காக வெயிட் பண்ணி அந்த டேட்ஸை வந்து புஷ் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ ஹாஸ்பிட்டலில் தே டோல் மீ 2 months ஆச்சு ஐ நீட் டு டேக் ரெஸ்ட். பட் இவங்க எனக்காக பண்ணனால 10 நாள் ஐ வெண்ட் பேக் டு செட். பட் அதுக்கு நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். டு ஆல் த ப்ரொடியூசர்ஸ், டு மை டைரக்டர். இட்ஸ் a lot to do for someone like that who is new to this industry. And படம் இது ரொம்ப புது ஜான்ரா. இந்த மாதிரி ரெஃபரன்சஸ்ஸே இல்லை இந்த படத்துக்கு. இந்த படம் ஒரு ரெஃபரன்ஸாக அமையணுன்றது தான் வந்து என்னோட விஷ் ஆக்சுவலி. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம் இந்த படம். த்ரில்லர் அதெல்லாம் தாண்டி நிறைய டீப்பான விஷயங்கள் இருக்குது இதில். சோஷியல் மெசேஜ் எதுவுமே கிடையாது. பட் இந்த படம் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் பற்றி, நம்ம எல்லாரும் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுற நிறைய எமோஷன்ஸ் லைக் கில்ட், ரிக்ரெட், ப்ரோக்கன் ஹார்ட், இது எல்லாத்தையும் பற்றி அந்த படத்தில் வந்து பேசியிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீலிங் ஜேர்னி இருக்கும் இதில். எவ்வளோ தான் வந்து டெரரைசிங்காவோ ஹாரராகவோ த்ரில்லர் மாதிரி இருந்தாலும் படம் முடிஞ்சு நீங்கள் எல்லாம் வெளியில் வரும்போது மனசார ஒரு ஸ்மைலோடு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு மேஜிக் இருக்குது இந்த படத்தில் டெஃபினட்டாக. ஸ்பீக்கிங் அபவுட் அதுல், சிபி, amazing actors. I found 2 amazing friends. It was such a pleasure working with both of them. அதுல் வந்து ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மர் ஆக்சுவலாக. அவர் ஒரு சின்ன ரோல் வந்து ஆக்சுவலி கேப்டன் மில்லர்லேயே பண்ணியிருந்தார். பட் இட் டென்ட் கம் அவுட். பட் இந்த படத்தில் வந்து அவர் என் கூட நடிக்க வரும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு டெப்த் இருக்குது. அண்ட் வாட் அ லாங் ஜேர்னி ஹீஸ் ஹேட் இன் திஸ் ப்ரொஃபஷன். இட்ஸ் நாட் தட் ஈஸி இந்த ப்ரொஃபஷனில் டு பி creating an own space for you. So all the best Atul, do well. And Sibi, very very sorted guy. I wish you all the best Sibi. You have a lot நிறைய அவருக்கு he has a lot of good intention. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அவருக்குன்னு ஒரு பொசிஷன் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஐ ஹோப் ஆல் ஆஃப் தட் ஹேப்பன்ஸ் டு யூ. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் விஜய், எவ்வளோ சொன்னாலும் நன்றிகள் பத்தவே பத்தாது. நான் என்றைக்குமே அவர்கிட்ட என்ன சொல்வேன்னா, சினிமா உங்களை வந்து கெடுத்துடக்கூடாது, என்றைக்குமே இதே மாதிரி இருங்க. இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரேராக அமைவாங்க லைஃப்பில். ஆக்சுவலி இந்த படம் செட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஃபிலிம் செட் மாதிரியே இல்லை. எத்தனையோ படங்கள் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இப்போது 10 years ஆகுது. ரொம்ப சூஸ் பண்ணியிருக்கேன். 10 yearsல இது ஒரு என்னோடய 10th ப்ராஜெக்ட். பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஃபிலிம் செட் மாதிரியே இல்லை. ஒரு என்னோடய பியர்ஸோட, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு க்ரியேட்டிவ் கொலாபரேஷன் மாதிரி இருந்தது. எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இவங்க பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர் கிடையாது. ஏடிஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே சரிசமமாக இருந்து க்ரியேட் பண்ணோம். அது அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆக்சுவலி. இந்த மாதிரி நிறைய பேரோட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு திருப்பி ஆசை, அந்த ஹோப் வந்து இந்த படம் மூலிமா எனக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சமீப காலமாக நிறைய சின்ன படங்களுக்கு உங்களோட எழுத்துனாலையும் உங்களோட வார்த்தைகள்னாலையும் அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து உங்கள் வேர்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ வைஷாக், இவர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் 100% ஒரு பெரிய இடத்துல இருப்பார். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவரோட மியூசிக், அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது.
இந்த படத்துலேயே என்னோட ரொம்ப ஃபேவரெட்னா அந்த பட்டர்ஃப்ளை தீம் தான். அது கேட்கும்போது ஏதோ அந்த மனசு சம்திங் ஹேப்பன்ஸ், அந்த ஒரு மேஜிக் இருக்குது அந்த தீமில். ஸோ அமேசிங் வைசாக். நான் இப்போ தான் வந்து எல்லா பாட்டும் கேட்டேன். ஸோ யா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் த ஃபில்ம். மார்ச் 6 தியேட்டரில் வருது. தியேட்டரில் போய் எல்லாரும் பாருங்கள். தியேட்டருக்காகவே பண்ண படம் இது. சிங் சவுண்டில் பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த ரூம்லேயே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே சிங் சவுண்டில் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் இட். தேங்க்யூ. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு. கொஞ்சம் நான் ஹெசிடெண்ட்டாக இருந்தேன் எப்படி பேச போகிறேன்னு. பட்டு எல்லோரும் அவங்களோட ஸ்டைலில் வந்து பேசி எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் தட். நான் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஃபைனான்ஸ் துறையில் ஒரு 12 வருஷம் இருந்தேன். சினிமாவுக்கு வந்ததுக்கான மெயின் காரணம் வந்து சின்ன வயசுலேருந்தே அஃப்கோர்ஸ் ஒரு ஈடுபாடு உண்டு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என் அம்மா அப்பா இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே பயங்கர தீவிரமான சினிமா பக்தர்கள். அதுலேருந்து வந்த ஒரு விஷயம். ஸோ ஃபைனான்ஸ்லேருந்து நான் வெளியில் வந்தபோது எனக்கு சினிமா வந்து எதான தனித்துவமாக பண்ணணும், பிரத்யேகமாக நான் மட்டுமே பண்ண முடிகிற மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அதுதான் என்னோடய ஆசையாக இருந்தது. ஸோ அதை பண்ணுறதுக்கான அவகாசம் தான் இந்த 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த படம் ஒரு 3 வருஷமாக நாங்கள் இப்போது பண்ணி இப்போது திரைக்கு வரப்போகுது. இந்த கதையை வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 2019-20 எழுதிட்டு அதுக்கப்புறம் சரியாக வராமல் 2023 வந்து என்னோடய கோரைட்டர் ஹரீஷ் அவரும் இருக்கார். அவரோட சேர்ந்து நாங்கள் முடிச்சுட்டு அதை வந்து மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ப்ரொடியூசர்ஸ் தேடி அலைஞ்சோம், ஆக்டர்ஸ் தேடி அலைஞ்சோம். ஒரு விஷயம் அப்போ ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. இது வந்து நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுற இந்த படம் வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற பேட்டர்னில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது. இது வந்து தட் வாஸ் த மெயின், அது என்ன சொல்கிறது, அட்ராக்ஷன். இந்த படம் பண்ணுறதுக்கான அட்ராக்ஷனாகவும் இருந்தது, பண்ணுறதுக்கான பெரிய அப்டக்கலாகவும் அதே தான் இருந்தது. ஸோ அதை பண்ணுறதுக்கான இந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த படம் மாதிரி இது அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து அவங்களால ஒரு ரெஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. அந்த மாதிரி இந்த கதை இல்லாத போது நாங்களே ப்ரொடியூசர்ஸ் ஆக வேண்டியதாக போயிடுச்சு. இதுதான் வந்து ஸோ யூனிக்கான ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வரணும்னா நீங்களாக ஒரு ப்ரொடியூசர் ஆனால் தான் ஒரே வழின்றது தான் நாங்கள் வந்து பல வருஷங்கள் இதை ட்ரை பண்ணி இதை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணி நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம். ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸியாக அமையலை. ஸோ இதுக்கு பல காரணிகள் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு 2-3 பேர் நான் முக்கியமாக குறிப்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து ஆதர்ஷ் இங்கே இல்லை. அதாவது நாங்கள் எவ்வளோ சின்ன படம்னா எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இப்போ ஒரு வேலையில் இருக்கார். அதனால் இன்றைக்கி அவருக்கு வந்து வேலை இருக்கிறதுனால அவரால் வர முடியல. அதனால் அவர் வந்து 2019 2024 வரைக்கும் இந்த படத்துக்காக என்னோட ட்ராவல் பண்ணார். ட்ராவல் பண்ணாருன்னு சொல்லணும். ஏன்னா வந்து எங்களால் சம்பளம்லாம் கொடுக்க முடியல. ஆனால் அவர் தான் வந்து மீட்டிங் செட் பண்ணுறதுலேருந்து இந்த படத்தை எப்படி பிச் பண்ணலாம், இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் ஆகும், அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஓகே இதில் சேவ் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் ஃபுல்லி இன்வால்வ்டாக இருந்தார். 2024 நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த அப்புறம் தான் அவர் வந்து ஃபார்மலாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நான் குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஆள் வந்து வெங்கி இங்கே உட்காந்துருக்காரு. அவர் இப்போ ப்ரொடியூசர் ஆக்கிட்டோம் நாங்கள் அவரை. அவர் வந்து ஃபஸ்ட்டு நண்பராக இருந்தார். அப்போ நான் போய் நான் சொன்னேன் கதையை. அப்போ வந்து நீ எடுக்கும்போது சொல்லு, நான் கொஞ்சம் காசு போடுறேன் படத்தில் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் போய் ட்ரை பண்ணோம், அது அமையலை. அப்போ அவரே வந்து அவர் சொன்னதில் ஆக்சுவலி தப்பு, நான் அவரை ப்ரொடியூசர் ஆகலை, அவரே தான் வந்து என்னன்னாலும் பார்த்துக்கலாம் வா நம்மளே பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்தாரு. ஆக்சுவலி எனக்கு அப்போவும் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போது வந்து சரி இவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ இந்த கதையை பற்றி காசு இருக்கிறவங்க கிட்ட பேசுவோம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வரட்டும் அப்படின்ற ஒரு ஓப்பன் அப்ரோச் எடுத்துக்கிட்டோம்.
அப்படி எடுத்துக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஜோஸ்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் இந்த படத்தில் ரொம்ப காசு போடலை ஆக்சுவலி, ரொம்ப ஒரு சின்ன தொகை தான் போட்டார். ஆனால் அவர் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எனக்கு இந்த ஸ்கிரிப்டை வந்து படமாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் வந்து இதில் கொஞ்சம் ஒரு தொகையை போடுறேன், நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ வெங்கிக்கு அப்புறம் அவர் வந்து உள்ளே வந்தார். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உள்ளே வரும்பொழுது தான் அந்த தைரியம் வந்துச்சு அண்ட் அப்போது ஒன்று ரியலைஸ் பண்ணுறோம்ல, இப்போ சினிமாங்கிறது வந்து ஊர் கூடி இழுக்கிற தேர் தான் அது. நான் தனியாக வந்து யாராலையுமே எதையும் செஞ்சிட முடியாது சினிமாவில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக தான் வந்து சேர்ந்தாங்க இந்த ப்ராசஸில். அப்போது வந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கக்கிட்ட நாங்கள் போயிட்டு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து, இந்த ஸ்கிரிப்டை படிங்க, இந்த ஸ்கிரிப்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் உள்ளே வாங்க, எல்லாரும் மாதிரியும் நீங்களும் ஒரு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போவீங்க, அது வந்து எந்த கேரண்டீஸும் கிடையாது அப்படின்ற ஒரு ஓப்பன் கான்வர்சேஷனோட தான் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணோம். அப்படி உள்ளே வந்தவங்கள ஃபஸ்ட்டு வந்து ஆனந்த் வந்தார். ஆனந்த் வந்து அவர் இந்த மொழி கிடையாது, அவருக்கும் எனக்கும் வந்து நான் ரொம்ப ஒரு ஆவரேஜாக தான் ஹிந்தி பேசுவேன். அதை வச்சுட்டு தான் வந்து இந்த கதையை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். அவரோட பையன் இங்கே இருக்கார் ஆக்சுவலி. அவர் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவர் வந்து அப்பா கிட்ட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் அவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்தார். அதாவது அவருக்கு தெரியவே தெரியாத ஒரு மொழியில் வந்து இந்த ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நான் இங்கிலீஷ்லேயும் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன், டைலாக்ஸ்லாம் இங்கிலீஷில் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். அதை படிச்சுட்டு அவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். அப்புறம் நிஷான்னு ஒரு கோ ப்ரொடியூசர் இருக்காங்க, பாலம்பூர் டாக்கீஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாங்க, ஃபிலிம்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற தாட்டில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு எங்கள் ஏற்கனவே வந்து இவ்வளோ ஃபண்டிங் நாங்கள் லைன் அப் பண்ணிட்டோம், பாக்கி வந்து இவ்வளோ பார்த்துட்ருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா சேர்ந்து இந்த தேரை இழுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கக்கிட்ட போனோம். அவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக வந்து உள்ளே வந்து அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சுது. இது யாருமே வந்து, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் சேர்ந்து போட்டு பண்ண படமா அப்படின்னு கேட்டால் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பட் சேர்ந்தபோது இதை எல்லாத்தையுமே வந்து சேர்த்தது வந்து அந்த ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட்னால தான் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கோம். அந்த ஐடியாவோட யூனிக்னஸ் தான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் அண்ட் இட் வாஸ் த ஆப்ஸ்டக்கிள். பட் அந்த ஆப்ஸ்டக்கிளை கடந்து இந்த ப்ரொடக்ஷனை ஆரம்பித்து இந்த ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் முடித்தோம். இந்த ப்ராசஸில் நெக்ஸ்ட்டு வந்து சேர்ந்தவங்க மெயினாக வந்து ஆக்டர்ஸ். ஸோ ஆக்டர்ஸ் சொல்லும்போது இந்த படத்தோட யூனிக்னஸ்னாலேயே அங்கேயும் வந்து பல ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தது. இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னும் கூட ஒரு ஃபீமேல் ப்ராட்டகனிஸ்ட் வச்சு ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு மேல் ஆக்டர்கிட்ட போய் பிச் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க ஏற்கனவே இருக்கிற அந்த மைண்ட் செட்டில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும். அப்படி அந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரென்த்தில் நான் அப்படி பார்க்கல. நான் ஆக்சுவலி வந்து இந்த 3 கேரக்டர்ஸோட ஒரு ட்ரையாங்கிளாக தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் அதில் மெயின் ப்ராட்டகனிஸ்ட் வந்து ஃபீமேல் தான். அப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் போய் சிபி, அதுல் அவங்கக்கிட்ட இதை கொடுக்கும்போது அவங்க அந்த ஸ்கிரிப்டில் இருந்த வேல்யூ தான் பார்த்தாங்க. அவங்க வந்து இதை வந்து நம்மளோட ரோல் குறைஞ்சிருமோ அப்படின்னு எதுவுமே பார்க்கல. அண்ட் தே ஃபவுண்ட் த ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கேம் ஆன் போர்ட். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் அஃப்கோர்ஸ் நிவேதிதா வந்து நான் சொல்லியே ஆகணும். இது வந்து அகெயின் அதாவது இங்கே இருக்கிற ஆக்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் சிங்க் சவுண்டில் பண்ணுறதா இருந்தோம். முதல்லேருந்தே அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அது ஒரு பிளானாக இருந்தது. அப்படி இருக்கும்போது தமிழ் பேசுகிற ஹீரோயின் தான் வந்து இதில் காஸ்ட் பண்ண முடியுன்ற கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இருந்துச்சு. ஆனால் அதுதான் அதோட வேல்யூவும் கூட. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நல்ல பர்ஃபார்மராக இருக்கணும், தமிழ் பேசணும், இந்த கேரக்டருக்கு பொருந்தி போகணும், அந்த ஏஜுக்கு பொருந்தி போகணும். அப்படிங்கும்போது நிவேதா வந்து நாங்கள் மற்ற படங்களில் பார்த்து வி ரியலி வாண்டட் டு கெட் ஹர் ஆன் போர்ட். நான் அந்த நரேஷன் எப்படி போகணும்னு நான் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தேன். அவங்க இப்போ அதுதான் பெஸ்ட் நரேஷன் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி அப்போ அந்த மொமெண்ட்டில் அப்படி தோணல. பட் இட் வாஸ் கிரேட். அந்த மொமெண்ட் ஷீ கேம் ஆன் போர்ட். அப்படியே எங்களுக்கு, ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் நிறைய பேர்கிட்ட போய் பிச் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸாக போய் எங்களால் ஆக்சுவலி வந்து ஒரு லீட் ஃபீமேலை வந்து கண்டுபிடிக்கவே முடியல அந்த பாயிண்ட் வரைக்கும். இட் வாஸ் ஸோ குட் டு ஹாவ் நிவேதிதா ஆன் போர்ட் அட் தட் பாயிண்ட். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நாசர் சாருக்கு. நாசர் சார் வந்து இன்சிடென்டலி என்னோடய மாமாவும் அவரும் செங்கல்பட்டில் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. அந்த ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருந்துச்சு.
ஸோ அதனால் என் மாமா கிட்டே எப்படியாவது எனக்கு ஒரு மீட்டிங் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன்னா அவர் வந்து செட் பண்ணி கொடுத்தாரு. நான் போனேன். ஐ திங்க் நாசர் சார் வந்து அவரோட டேட்ஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட், எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஐ திங்க் இந்த படம் வந்து சரி கேட்டுட்டு ஓகே நான் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம் தான் நினச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் தேங்க்ஃபுல்லி அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மேஜிக் நடந்துச்சு. அன்னைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பெஸ்ட் நரேஷன் கொடுத்தேன் அந்த 5 மினிட்ஸில். அதில் வந்து அவருக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி போச்சு அந்த ஐடியாவை பற்றி. அந்த கேரக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவர் ப்ளே பண்ணியிருக்கிறது. நான் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் நாசர் சாரை பார்த்துருக்கோம். பட் ரொம்ப க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நாசர் சாரை வந்து இந்த படத்தில் பார்த்ததுக்கு ஐ ஆம் வெரி வெரி கிளாட் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மை ஃபில்ம். அதுக்கான கிரெடிட் வந்து எல்லாமே அவரது தான் ஆக்சுவலி. ஏன்னா அது ஸ்கிரிப்டில் இருந்ததை விட ஒரு பல மடங்கு வந்து அவர் வந்து அதை உயர்த்திட்டார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு. அவர் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அவர் வந்து ஸ்பாட்டில் அவர் கொண்டு வந்தார். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன்னா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரியாவோட கேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். லக்ஷ்மி பிரியா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சன்னியாசியை ரோல் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப அதாவது வந்து ஒரு ஹீரோயினாக நடிக்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணணும், அது ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்லும்போது இம்மீடியட்டாக நிறைய பேருக்கு அந்த ரிலக்டன்ஸ் இருந்திருக்கும், அது பண்ணணுமா வேணாமா அப்படின்றது. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே வந்த பிறகு தான் இந்த ஸ்கிரிப்டே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நான் அதை அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு அது புரிஞ்ச போது அவங்க உள்ளே வந்தாங்க. அண்ட் இதை வந்து நான் இப்போது இன்டர்வியூஸும் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளோ கேங்ஸ்டர் பார்க்குறோம், ஆனால் ரியல் லைஃப்பில் கேங்ஸ்டர்லாம் பார்த்ததே கிடையாது நம்ம. ஆனால் ரியல் லைஃப்பில் எவ்வளோ சன்னியாசிகள் பார்க்குறோம். திருவண்ணாமலையில் ஒரு தெருவில் இருக்கிற சன்னியாசிகளோட நம்ம தமிழ் சினிமாவில் கேங்ஸ்டர்ஸ் அதிகமாக பார்த்துருக்கோம் ஆக்சுவலி. ஆனால் சினிமாவில் இந்த மாதிரி கேரக்டர் ரியலாக போர்ட்ரேயான சன்னியாசி கேரக்டர்ஸ் வந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு லக்ஷ்மி பிரியா ஃபார் பிளேயிங் இட். அதுக்கப்புறம் கடைசியாக கீதா கலாசம். இந்த 3 சீனியர் ஆக்டர்ஸும் வந்து இந்த 3 யங் ஆக்டர்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சது ஸ்கிரிப்டில். கீதா கைலாசம் கிட்ட போயிட்டு நான் இந்த ஒரு சோடா புட்டி கிழவின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அது 2 சீன் தான், இட்ஸ் அ கேமியோ, பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த படத்தில். அவங்கக்கிட்ட போய் நான் சொல்லும்போது எல்லா படத்துலையும் நான் அம்மாவை தான் நடிச்சிட்ருக்கேன், இந்த படத்தில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹர் ஆல்சோ ஃபார் டூயிங் இட். ஸோ இவங்க எல்லாரும் வந்து இப்போது அந்த தேரை இழுக்க அவங்களும் வந்து சேர்ந்தாங்க. இது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இந்த டெக்னிக்கல் டீம் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஐ மீன் நான் வந்து எவ்ரி சிங்கிள் டிபார்ட்மெண்ட், வெதர் இட் இஸ் மியூசிக் ஆர் சவுண்ட் டிசைன், சவுண்ட் மிக்சிங், வெதர் இட் இஸ் விஎஃப்எக்ஸ். எங்களோட படத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, அந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் ஃபுல்லி அனிமேட்டட் பட்டர்ஃப்ளை. அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு பேர் வச்ச கேரக்டராக வருது படத்தில். அதுவும் ஐ மீன் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் படம் பேர் ஓ பட்டர்ஃப்ளைன்னு வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ அதனால் விஎஃப்எக்ஸ் ரொம்பவே நேர்த்தியாக பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அது வந்து ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த விஎஃப்எக்ஸ் டீம், அஸ்வின் அண்ட் ஹிஸ் டீம். வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் தென் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஐ ஃபீல் த சோல் ஆஃப் த ஃபில்ம் இஸ் த மியூசிக். வைசாக். இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஃபில்ம் வந்து யூஸ்வலாக மியூசிக்கலாக இருக்காது. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் திங்ஸ் இந்த படத்தை பற்றி. இட்ஸ் ஆக்சுவலி எ மியூசிக்கல் த்ரில்லர். இதை வந்து நாங்கள் சொல்லலை பெருசாக. நேற்றுக்கு சின்ன விதமாக ஒரு ஆல்பம் ரிலீஸ் இருந்தது. பட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் சவுண்ட் ட்ராக்ஸ். தமிழ் சினிமாவில் ஒரு கிளட்டர் பிரேக்கிங்கான சவுண்ட் ட்ராக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டரும் இந்த சவுண்ட் ட்ராக் பற்றி பேசுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் இன் மை வேர்ட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் த சோல் ஆஃப் த ஃபிலிம். ஸோ இப்படி வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகி இப்போ வந்திருக்கு. இப்போது இந்த தேரை வந்து ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கான கடைசி ஆட்களாக நீங்கள் வந்திருக்கீங்க. தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட பெஸ்ட் ஆடியன்ஸ் வந்து தமிழில் தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இங்கே எடுக்கிற சின்ன படங்கள், இங்கே எடுக்கிற யூனிக்கான அட்டெம்ப்ட்ஸ் வந்து மற்ற அதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸில், அதாவது தெலுங்குவாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து
தே வில் பி கிளாஸிஃபைட் as இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ். இங்கே அதே படங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக பார்க்கப்படுது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஆடியன்ஸ். அண்ட் அந்த ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஆக்சுவலி நாங்கள். அந்த அந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து இதை கொண்டு போய் சேர்க்குற அந்த கடைசி ஆட்களாக வந்து இப்போது ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறீங்க நீங்கள். இது ஒரு ரொம்ப யூனிக்கான அட்டெம்ப்ட். அதை எந்த விதத்துலையும் நான் சொல்ல தயங்க மாட்டேன். ஏன்னா அதை செய்ய தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். அதை வந்து நாங்கள் ஆஸ் அ டீம் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இட் மார்ச் 6ஆம் தேதி படம் வருது. இதை தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சார், டேரக்டர் சார். சொல்லுங்கள் சார். சார். சார், இப்போ மீடியா நம்ம எதுக்கு கூப்பிட்றோன்னா, என்ன குவாலிட்டி, சரிங்களா, அவங்க அதை பற்றி தான் எழுதுவாங்க, என்னென்ன சீன்ஸ் இருக்குது அதை பற்றி தான் பேசுவாங்க, சரிங்களா. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது குவாலிட்டி கம்மியாக இருக்குது. டிஏ பண்ணிங்களா, பண்ணலையா, ஏன் வந்து டிஏ போட்டு பண்ணல? இப்போது இங்கே பார்த்த இதுவா? இல்லை டிஏலாம் பண்ணி தான் இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஐ திங்க் எம்ஓவி ஃபைல், அந்த ஃபைல் ஃபார்மேட்டிங்கில் தான் பிரச்சனை. அது வந்து ஃபைனல் குவாலிட்டி வில் பி மச் பெட்டர். மீடியாவுக்கு போட்டு காட்டுறீங்க, அது காட்டும் போது நம்ம கொஞ்சம் சரியாக காட்டினா தானே வந்து எல்லாரும் எழுதுவாங்க சரியா. ரைட் ரைட் ரைட். இதுதான் வந்து நாங்கள் ஆக்சுவலி ஃபைனல் ஃபைல் தான் அது. பட் ஏன் இது சரியாக ப்ளே ஆகலன்னு தெரியல எனக்கும். நான் பார்க்கும்போதே லேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங்கும் போயிட்டு பஃபர் ஆகிட்டுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து இங்கே சிஸ்டம் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். பட் ஃபைனல் குவாலிட்டி அப்படி கிடையாது. சரி, அப்புறம் வந்து எப்பவுமே வந்து இங்கிலீஷ் படத்தில் தான் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் டைலாக்கு, ஃபைனல் டச் எல்லாம் வச்சு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் ட்ரைலர்லேயே வந்து மேடம் வந்து ஹீரோயின் சொல்கிற விஷயம் வந்து எப்படி நீங்கள் ரிவீல் பண்ணுவீங்க, எப்படி மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுப்பாங்க? அது ரிவீல் இல்லை, அதுதான் ஆக்சுவலி கதை. ஸோ அந்த டைலாக் நீங்கள் பார்க்குறீங்கள, அது வந்து படத்தோட ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். அதனால் அது ரிவீல் கிடையாது. அதுதான் வந்து அங்கே தான் கதை தொடங்குது. இல்லை, லாஸ்ட் சீனே வந்து கதை தருங்கிற மாதிரி வச்சுருக்கீங்களா? நீங்கள் இதில் பார்த்த லாஸ்ட் சீன் தான் வந்து கதை தொடங்குற இடம் படத்தில். சிபி சார், நீங்கள் சார் சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிற விஷயம் வேறு, சரிங்களா. நீங்கள் படத்தில் விஷயம் கண்டென்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரீங்க. நீங்கள் விஜய் சார் கூட படம் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு வந்து என்ன சொல்கிறீங்க, சைக்கோன்றீங்க. அப்புறம் வந்து சூர்யா சார் கூட விஜய் சார் கூட நான் வந்து பழகியிருக்கேன், அவங்க வந்து நார்மலான மனுஷங்கன்றீங்க. என்ன சொல்ல வரீங்க, என்ன கண்டென்ட் சொல்ல வந்தீங்க, சரியாக புரியல. இல்லை, சைக்கோன்னு புரியல. சைக்கோன்னு நீங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து அவரும் சொல்ல பேசும்போது சைக்கோ பாட்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. படத்தில் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்டேஜில். இல்லை, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறத பற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான். ஆக்சுவலாக இந்த படமே வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் படம் தான். இந்த படம் நாங்கள் 3 பேர் தான் மெயினாக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ ஆக்சுவலாக இப்போ ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம யூஸ்வலாக படங்களில் நிறைய விதமாக பார்த்துருப்போம். காமெடியாக பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக பார்த்துருப்போம், ஒரு த்ரில்லராக பார்த்ததில்லை. ஆனால் ரியலாக நம்ம லைஃப்பில் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஒரு த்ரில்லர் தான். திக்குன்னு இருக்கும். இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேறு மாதிரி. இப்போ லவ் டுடே பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்ததுனால எவ்வளோ பிரச்சனை. அதுதான் இன்றைக்கி நடக்குது. ஒரு ஃபோன் எடுத்து பார்த்துட்டாலே அங்கே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தோட இதே. லைக் எப்படி இவங்க வந்து ஒரு விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க, தப்பான இடத்துல நான் வந்துடுறேன், ஸோ வந்தால் எப்படி இருக்கும், இதுதான் கதையோட இது. ஸோ நான் அதை தாண்டி இப்போ விஜய் சார், அஜித் சார் கூட பழகிருக்கேன்னு சொன்னது ரொம்ப பாசிட்டிவ் வேல சொன்னேன். நான் அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் அஜித் சாரோட ரொம்ப பண்ணியிருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நானுமே எல்லாரும் மாதிரி பார்த்த ஆட்கள். ஏன்னா எங்கள் அப்பா வந்து, நான் சேலம்லேருந்து வந்தேன், எல்லா படமும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவோம். ரொம்ப வெறித்தனமான ஃபேன் எங்கள் அப்பா இத்தனைக்கும் ஒரு டாக்டர், சைக்காட்ரிஸ்ட். அவர் இப்படி ஒரு கண்ணாடி உடச்சிட்டு போகிற ஒரு ஃபேனாக நானே பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்கேன். பட் அவரோட பழகும்போது ரொம்ப சராசரியான எனக்கு அந்த ஃபஸ்ட்டு நாளே எனக்கு அவ்வளோ தூரம் ஒரு ஈக்குவலாக ஒரு ட்ரீட் பண்ணார். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ஸ் அப்படி பார்க்குறோம்ல. ஸோ அதெல்லாம் இல்லை, நானுமே ஒரு சராசரியான ஆள், எனக்கும் அதை சொன்னார் அவரே, எனக்கும் எல்லா விதமான நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் வந்து சொல்லணுன்னு நினச்சேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சோஷியல் மீடியாவில் வந்து வர விஷயம்லாம் வந்து ஒரு ஆக்டர் பேசுனா பெருசாக பேசும் பொருளாகும். ஏன்னா நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கீங்க, சரிங்களா. நீங்கள் வந்து எந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இருந்தால் உடனே பார்த்தீங்கன்னாவே அவரை சில பேர் திட்டுறாங்க, சில பேர் வந்து அவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் வந்து அவர் ஒரு நடிகராக, ஒரு நல்ல மனிதராக பார்க்குறீங்க.
அவரோட ஸ்டாண்டு ஓகேவா? யாரை பற்றி? விஜய் சாரை பற்றி. அதை பற்றி தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் நீங்கள் பேசுனீங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை, அவரோட ஸ்டாண்டு பற்றி எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்னோட ஸ்டாண்டா? என்னோட ஸ்டாண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவங்க பேசணுன்னே அவசியம் கிடையாது என்கிட்டலாம். ஏன்னா நான் ரொம்ப சின்ன ஆக்டர். நான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாலே நான்லாம் இப்படி ஆகிடுவேன். அதை தாண்டி இப்போ அஜித் சார்லாம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசினார் தனியாக. அவருக்கு அது அவசியமே கிடையாது. அவரை வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். பட் ஒரு இன்சிடெண்ட்டில் கூப்பிட்டு அப்பாவை கூப்பிடு அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லி 1 ஹவர் கிட்ட என்கிட்ட பேசினார். ஸோ எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதுதான் நான் சொன்னேன். சார் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க சிபி சந்திரன் சார், உங்களுக்கு தான் இங்கே சொல்லுங்கள் சார். நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மறைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறைக்கிறது தப்பு தானே? அவங்கள ஒருத்தவங்க நம்பியிருப்பாங்க, அவங்கள்ட்ட மறைக்கிறது வந்து ரொம்ப தப்பு தானே? என்னை பொறுத்த வரைக்கும் காதலி வச்சுருக்கிறத மனைவிக்கிட்டேயும் மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டேயும் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படமும் அதை வலியுறுத்தாதனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் காதலி வச்சிருக்கிறத மனைவிக்கிட்டேயும் மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. கேக்குதா சார்? இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. இப்போ இன்ன பாசிட்டிவ் வே சொல்கிறேன். இப்போ நம்ம யாருமே இங்கே தப்பு பண்ணாத ஒரு ஆட்களே கிடையாது சார். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதை வந்து நம்மளுக்கு மனைவி காதலின்னு சொல்ல, நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்டே சில விஷயம் சொன்னால் இது ரொம்ப தப்பாக, இப்போ நம்ம ஃப்ரெண்டை விட்டுட்டு ஒரு இடத்துல சாப்பிட போயிருப்போம், இதை நம்ம சொன்னால் தப்பாக புரிஞ்சுப்பான்னு சொல்லி சில விஷயம் மறைப்போம். அது மறைக்கிறவன் தான் லைக் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு, அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது, அவ்வளோ கெட்டவங்களும் நம்ம நான் ரியல் லைஃப்பில் பார்த்ததில்லை சார் அவ்வளோ நல்லவங்கள. படத்துலையும் அப்படி தான், நான் கொஞ்சம் கிரே ஷேட் தான். ஸோ ரொம்ப நல்லவனாக இருந்தால் அது கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதுதான், நான் இப்படி தான் அப்படின்னு இருக்கிறது பெட்ரு. ஸோ அப்படி தான் இங்கே எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நான் எல்லாத்தையும் நான் வந்து இப்போ சில விஷயங்கள் சொல்லி அதனால இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுற நிலைமைக்கு போகுதுன்னா, அதை ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது தேவையில்லைன்னு தான் அர்த்தம். இல்லை, நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க நான்லாம் விழுந்தாலும் உண்மையை சொல்லிடுற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அதை மறைக்கிறது, ஏன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் நம்ம பண்ணுற அயோக்கியத்தனத்தை அவங்களா தெரிஞ்சுக்கிறப்ப இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும்ல நம்ம நிலைமை. இல்லை சார், நான் அயோக்கியத்தனத்தை மீன் பண்ணி சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைன்னு நினச்சா சில விஷயங்கள் நம்மளே சாலிடாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இந்த விஷயம் எனக்கு இவர் ஃப்ரெண்டாக வேணும்னு நினச்சேன்னா இவர்கிட்ட இருந்து சரி நான் அது என்ன சொல்கிறது, ரொம்ப அன்ஹார்ம்ஃபுல்லான திங்ஸ் சொல்கிறேன், இவருக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலை. அதை அவங்களுக்கே சொல்லனாலும் என்றைக்கே ஒரு நாள் தெரிஞ்சிடும் சார். எதையுமே பெருசாலாம் மறைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான், சில விஷயம் தெரியணும்னா அது போய் தெரிஞ்சிடும், மறைச்சிலாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. பட் அன்ஹார்ம்ஃபுல்லாக சில ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சோன்னா அதை சொல்ல மாட்டோம். பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலே அந்த ரிலேஷன்ஷிப் தேவை இல்லைன்னு தான் அர்த்தம். சார் ஹீரோயின்ட்ட கொடுங்க. ஹீரோயின் மேடம், எல்லாருக்குமே இந்த ஃபுட்டு ட்ரெஸ்ஸு அவங்க எமோஷனல் எல்லாமே பர்சனல் தான். எமோஷனல் சண்டை பிரச்சனைலாம் எல்லாருக்கும் வர்றதும் ஓகே தான். இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷனலான சீனில் தம் அடிக்க மாதிரி வருது. நாங்கள் ஜென்ஸ் தம் அடித்தாலே ரொம்ப பாதிப்பு அப்படிங்கோம். இந்த மாதிரி எல்லாரும் டென்ஷனில் தம் அடித்தா நாடு என்னதுக்காகும்? அடிக்கக்கூடாது தான், ஆனால் அது ஒரு கதாபாத்திரம், ரியாலிட்டி இல்லை. ஸோ அந்த கதாபாத்திரத்தில் அவங்க வந்து சில பிரச்சனைகள் கோத்ரூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆக்டரோட வேலையே வந்து அந்த ஒரு பாத்திரமாக அதுக்கு உயிர் கொடுக்கறது தான். ஸோ நான் அதை அவ்வளோதான் அப்படி தான் பார்க்குறேன்னு தவிர நான் அதை ப்ரமோட்டோ பண்ணல. நான் ஒரு டீ டோட்டலர் அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அது ஒரு ஹீலிங் ஜேர்னியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் வெளியில் வரும்போது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சொல்லி அவங்க சந்தோஷமாக தான் வெளியில் வருவாங்களே தவிர இது யாருக்கும் ஹர்ட்ஃபுல்லாக இருக்காது. சார் டைரக்டர் சார், ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கீங்க. இது வந்து காதலை மீன் பண்ணி எக்ஸ் லவரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இப்படி கொண்டு வந்திருக்கீங்க கதையில். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கதை என்ன சொல்ல போகுது? இந்த இன்னைக்கு 2K கிட்ஸ், அதாவது ஜென்சி கிட்ஸுக்கு இந்த கதை வந்து எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்? ஸோ இப்போ வந்து நம்ம லைஃப் வந்து நம்மளை பற்றியே தான் அப்படின்னு வந்து நம்ம இப்போ இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம. 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே தான் சொல்கிறேன் நான்.
அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து ரொம்ப இந்த எல்லாமே நம்மனால தான் நடக்குதோ, நம்ம நான் செஞ்ச தப்புனால தான் அது நடந்துச்சோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். இல்லைன்னா வந்து அது என்னால தான் நடந்துச்சு அப்படின்னு பெருமை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல இருக்கும்போது அது ஒரு ட்ராப் தான் ஆக்சுவலி. அந்த ட்ராப்ல இருந்து எப்படி வெளியில வருதுங்கிறது தான் படம். அது ஐ திங்க் அதுதான் வந்து பர்சனலா ஒவ்வொருத்தரும் இந்த எஸ்பெஷலி நீங்க சொன்ன ஜெனரேஷன்ல இருந்து பார்க்கும்போது அந்த மெசேஜ் தான் அவங்க எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வீடியோகிராஃபர்ஸ் எடுத்துக்கலாம். ஓ பட்டர்ஃப்ளை மூவி ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் எல்லாம் வந்தது அண்ட் உங்களுடைய ஆதரவு